Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரசத்திலே உட்கார்ந்தார். நம்முடைய பாவத்துக்காக மரித்தவர் மரித்து பாதாளம் வரை கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து பாதாளத்தின் கதவுகளை உடைத்து கொண்டு வெளியே வந்தவர், வெற்றி சிறந்து வெளியே வந்தவர். அந்த இயேசுவை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் எப்படிப்பட்டவர்? அவருடைய மகிமையின் பிரகாசமும் தேவனுடைய தன்மையின் சொரூபமாய் அவர் இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை கொஞ்சம் நல்லா கவனிக்க வேண்டியது இருக்குது. நாம் எப்படி இயேசு மரித்தார், எப்படி நம்முடைய பாவத்தை சுமந்தார், இதெல்லாம் நம்ம கவனிக்கிறது ரொம்ப அவசியமாய் இருக்கிறது. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். இது எங்கே நடந்தது? அவர் சிலுவையில் மரித்த போது அவருடைய ஆவி பாதாளம் வரை சென்று அங்கே துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு அங்கே நடந்ததுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. பாதாளத்தில் 2 இடம் இருக்கிறது. ஒன்று நீதிமான்களுடைய ஆவி சென்ற இடம், அதான் ஆபிரகாமின் மடி. இன்னொன்று இந்த ஐஸ்வர்யவான் போல அக்கிரமக்காரர்கள் சென்ற இடம், அதுதான் இந்த வேதனையின் இடம். அங்கே ஒரு குரூப் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறது ஒரு இடத்துல, இன்னொரு குரூப்பு நல்லா இருக்குது ஆபிரகாமின் மடியில். 2 குரூப்பும் ஒருத்தர் பார்க்க முடியுது போல இருக்கு. இங்கே என்ன நடக்குது அங்கே என்ன நடக்குதுன்னு புரியுது எல்லாம். ஆனால் கடக்க தான் முடியல. அங்கிருந்து பார்க்கிறார்கள். காலாகாலமாக இவர்கள் காத்து கொண்டிருந்த ஒரு காட்சி அங்கே நடக்கிறது. இவருடைய பாவங்களை பரிகரித்த இரட்சகர், இவர்களுக்காக கல்வாரி சிலுவையிலே பாவங்களை சுமந்து தீர்த்தவர், அதோடு நின்று விடாமல் இவர்கள் செல்ல வேண்டிய நரக பாதாளத்துக்கும் அவர் சென்று பிசாசின் கோட்டைக்கே சென்று அங்கே பிசாசை மேற்கொள்ளுகிறதை, பாதாளத்தின் திறவுகோல்களை பிடுங்குகிறதை, அவன் அதிகாரத்தை, அவன் பறித்து கொண்ட அதிகாரத்தை பறிப்பதை ஆபிரகாமும் அவனுடைய மடியிலே இருந்த ஆபிரகாமின் விசுவாச சந்ததியும் பார்த்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆதாம் எப்படி உண்டானானோ தேவனுடைய சாயலின்படி ரூபத்தின்படி, அதே மாதிரி தான் இயேசுவும் உண்டாக்கப்பட்டார். அப்படி தான் வந்தார் இந்த உலகத்தில். வார்த்தையினால் உண்டாக்கப்பட்ட மனுஷர் தேவ சாயலின்படி ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்டார். ஆதாம் பாவம் செய்து விழுந்து போயிட்டான். இவர் பாவத்தை சுமந்தார், பாவத்தின் தண்டனையை ருசி பார்த்தார். கல்வாரி சிலுவையில் சுமந்து ருசி பார்த்து மனுஷனாக இந்த பாவத்திற்கான தண்டனையெல்லாம் அனுபவித்து பாவத்தை எல்லாம் தன் மீது வைத்து சுமந்து இந்த பாவத்தின் சாபங்களை எல்லாம் தான் ஏற்றுக்கொண்டு, மனுஷனுடைய பாவ சாபங்களை எல்லாம் தான் ஏற்றுக்கொண்டு அப்படி மரித்து பாதாளம் வரை சென்று மனுஷனாகவே அவர் பிசாசை மேற்கொண்டு மனுஷனாக வெளியே வர்றாரு. அந்த இயேசுவை குறித்து தான் இங்கே நாம் வாசிக்கிறோம். அப்ப ஒரு காரியத்தை கவனிக்கணும். இயேசுவுக்கு என்னவெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதெல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசுன்னு சொன்னா இயேசுவாகிய மனிதன். இயேசு என்கிற அந்த மனுஷனுக்கு என்னவெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதெல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் எப்படி வாசிக்கிறோம்? அவர் மறுபடியும் பிறந்தவர்களே முதற் பேரானவர். ஏன் மறுபடியும் பிறந்தார்? ஏன் மறுபடியும் பிறந்தார்னா, அவர் ஒன்றும் பாவம் செய்யல. கல்வாரி சிலுவையில் பாவத்தை சுமந்தார், பாவமானார். பாவமாகி தான் அவர் அங்கே மரித்தார். நம்முடைய பாவத்தை சுமந்து மரண பாதாளத்துக்கு சென்ற போது அங்கே தேவனால் உயிர்ப்பிக்கப்பட்டார். நீதி அவருக்கு திரும்ப கொடுக்கப்பட்டது. அவர் மறுபடியும் பிறந்தவரானார். அவர்களிலே முதற் பேரானவர். அவர் தான் முதல் ஆள். வேற விதத்தில் அதை வியாக்கியானம் பண்ண முடியாது. செத்தவங்களில் முதல்ல உயிரோட வந்தவர் அவர்னு சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய பேர் உயிரோட வந்திருக்கிறாங்க. ஆனால் இவர் மறுபடியும் பிறந்தவரில் முதற் பேரானவர் அவர். அப்ப அவர் மறுபடியும் பிறந்தார், நாமும் மறுபடியும் பிறக்கிறோம். அவருக்கு என்ன கொடுக்கப்படுறதோ அதெல்லாம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஆகவே அவர் மறுபடியும் பிறந்தார், நாமும் மறுபடியும் பிறக்கிறோம். அவர் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்பினார், நாமும் மரித்தோரிலிருந்து எழும்புவோம். அவருக்கு மகிமையான சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மகிமையான சரீரத்தை நாமும் பெற்றுக்கொள்வோம் ஒரு நாளிலே. அவர் பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார், நாமும் அவரோடு கூட பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறோம். அவர் தேவதூதர்களை நியாயந்திருக்கக்கூடியவராக இருக்கிறார், நாமும் தேவதூதர்களை நியாயந்திருக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இப்படி அவரோடு கூட உடன் சுதந்திரராய் இருக்கிறோம். ஜாயிண்ட் ஏர்ஸ் என்று வேத வசனம் சொல்லுகிறது. உடன் சுதந்திரராய் இருக்கிறோம். இருக்கீங்களா? அசிஸ்டன்ட் சுதந்திரராய் இருக்கிறோம் சொல்ல. ஹலோ, ஜாயிண்ட் ஜாயிண்டர்ஸ். ஜாயிண்டர்ஸ்னா அவரோடு கூட. சில சொல்றாங்க, என்னையா உங்களை கடவுள் நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? நான் என்ன பண்றது, அவர் அப்படி பண்ணிட்டார் நம்மளை. நான் சாதாரண ஆள் தான்.
பாவியாக தான் இருந்தேன் பாருங்க. ஆனால் கடவுள் என்ன பண்ணார், அவர் பேரில், இயேசுவின் பேரில் விசுவாசத்தை வைத்த மாத்திரத்தில் என்னை அவரோடு கூட உடன் சுதந்திரராக்கிட்டார். நான் ஒன்றும் கேட்கல, அதை என் பாவத்தை மன்னித்து பரலோகத்தில் ஏற்றுக்கொண்டதால அவருக்கு 1000 கோடி கும்பிடு போட்டிருப்பேன் நான், போதும், அதுவே பெரிய சகாயம். ஆனால் அவர் என்ன சொன்னார், கிடையாது, பாவத்தையும் மன்னித்து சுத்திகரித்து கழுவி உன்னை புது மனுஷனாக்கி புது சிருஷ்டியாக்கி மறுபிறப்பு உனக்கு கொடுத்து உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார வைத்து, அவருடைய பாதப்படியில் உட்கார வச்சில்ல, அவரோடு கூட உட்கார வைத்து அவருக்குரிய அந்தஸ்தை உனக்கும் கொடுத்து ஜாயிண்ட் ஏரா அல்லது உடன் சுதந்திரராய், அவர் சுதந்திரர் நீயும் உடன் சுதந்திர, அவரோட சேர்க்கப்பட்டு அவருக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதையே உனக்கும் நான் தருவேன்னு சொல்லி அவர் கொடுத்திருக்கிறார். ஆகவே நான் ஒன்றும் மனுஷனை கடவுள் மாதிரி பேசல, கடவுள் மனுஷனை, பாவத்தில் விழுந்து போன மனுஷனை மீட்கும் போது அப்படிப்பட்ட ஒரு மீட்பை ஏற்படுத்தி இருக்கிறார் என்றுதான் வேதம் போதிக்கிறது இல்லையா? அதனால கவனிச்சு பார்க்க வேண்டும், இதுதான் ரொம்ப முக்கியம். உடன் சுதந்திரரா, எல்லாரும் சொல்லுங்க, நான் உடன் சுதந்திரர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு தேவனுடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்து கொண்டு அவருடைய உடன் சுதந்திரராய் எல்லாவற்றின் மேலும் ஆளுகை செய்கிறவனாய் நான் இருக்கிறேன். எல்லா துரைத்தனங்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் கர்த்தத்துவங்களும் இம்மையில் பெயர் பெற்றிருக்கிற இனிமேல் வரப்போகிற எல்லா நாமங்களுக்கு மேலாக என்னை உயர்த்தி கிறிஸ்துவோடு கூட உட்கார வைத்திருக்கிறார். என்னத்துக்கு உட்கார வச்சிருக்கிறார்? ஈஸ்ட் சேர்ல உட்காந்து ஆடுறதுக்கா? அதுக்கு அவ்வளோ பெரிய விளக்கம். இங்கே உட்காராதா அங்கே வந்து உட்காந்துக்கோன்னா வெறும் இடம் மாற்றம் மட்டும்தானா? இல்லை, பெரிய மாற்றம். இவ்வளோ நாள் அடிமையாக இருந்த மனுஷன், பிசாசுக்கு பயந்து கொண்டிருந்த மனுஷன், அடிமையாக இருந்த மனுஷன் இப்பொழுது அவரோடு கூட உட்கார்ந்து எல்லாவற்றையும் ஆளுகிற மனுஷனாக அங்கே உட்கார வச்சது ஏன்? அவருக்கு பாதபடி கீழே எல்லாத்தையும் வைத்தது ஏன் என்று சொன்னால் எல்லாத்தையும் ஆளும்படியாக, அது ஆளுகிற ஸ்தானத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று வேதவசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பாருங்கள், இதை அந்த பிலீவர்ஸ் அத்தாரிட்டி கொண்டு போவோம், இதை விசுவாசியின் அதிகாரத்துக்கு கொண்டு போவோம். அங்கே கொண்டு போனீங்கன்னா என்ன ஆகுதுன்னா மத்தேயு 28ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். இயேசுக்கு கொடுக்கப்பட்ட எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இல்லையா? நான் சொன்னேன், மறுபிறப்பு, மரித்தெழுது, உயிர்த்தெழுதல், மகிமையின் சரீரம், வலது பார்சத்தில் தேவனோடு உட்காருவது, எல்லாரையும் நியாயந்திருப்பது, இப்படிப்பட்ட எல்லா உரிமைகளும் அவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு, நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் வேதத்தில் வாசிக்கிறோம். மறுபிறப்பை பற்றி அவர் மறுபடியும் பிறந்தார்னு வாசிக்கும் போது நம்மளையும் மறுபடியும் பிறந்தார்னு வாசிக்கிறோம். அவர் உயிரோடு எழுந்தார்னா வேதம் சொல்லுது 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் அவர் எழுந்தார்னா நாமும் எழுந்திருப்போம்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவருக்கு மகிமையின் சரீரம் கொடுக்கப்பட்டது. அங்கே 1 கொரிந்தியர் 15 சொல்லப்பட்டிருக்கு, நமக்கும் மகிமையின் சரீரம் கொடுக்கப்படும். அவர் பிதாவின் வலது பாசத்தில் உட்கார்ந்திருக்கிறார், நாமும் அங்கே உட்கார்ந்திருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் நியாயந்திருக்கிறார் தேவதூதர்களை, நாமும் தேவதூதர்களை நியாயந்திருக்கிறவர்களாக இருக்கிறோம். இன்னும் கேட்டால் எபிரேயர் 1:14 சொல்லப்பட்டிருக்கிறது, ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்கிறவர்களுக்கு பணிவிடை செய்யும் பணிவிடை ஆவிகளாக தேவதூதர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ தேவதூதர் பெரியவங்களா நம்ம பெரியவங்களா? அதனால் தேவதூதர்னு பணிந்து வணங்கிட்டு இருக்கக்கூடாது. அவங்க நம்மளுக்கு சல்யூட் அடிக்கிறாங்க. அவர்களை நியாயந்திருக்க போகிறவங்க நாம, அவர்களுக்கு மேலாக நம்மை வைத்திருக்கிறார். இதெல்லாம் வேத வசனத்தின் உண்மை பாருங்க. அப்போ இதை விசுவாசியின் அதிகாரத்தை கொண்டு செல்லும் போது இங்கே பாருங்க 18ஆம் வசனத்தை 28-18, அப்பொழுது இயேசு, உயிர்த்தெழுந்த கிறிஸ்து பேசுகிறாரு, இன்னும் என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது இயேசுவுக்கு? அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியை சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிய பரியந்தம் சகல நாட்கள் நான் உங்களுடைய கூட இருக்கிறேன் என்றார். அப்போ கவனிங்க, வானத்திலும் பூமியிலும், எல்லாம் சொல்லுங்க வானத்திலும் பூமியிலும். இது ரொம்ப தெளிவாக வழங்கிக்கணும். ஏன்னா நினைக்கிறாங்க பூமியில் தான் நமக்கு அதிகாரம்னு சொல்லி. வேதம் சொல்லுகிறது இயேசுக்கு எங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது? வானத்திலும் பூமியிலும். அப்போ நம்ம அதிகாரத்துக்கும் அவரோட அதிகாரத்துக்கும் வித்தியாசம் கிடையாது. நமக்கும் எங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது அதிகாரம்? வானத்திலும் பூமியிலும் அதிகாரம். எப்படின்னு சொன்னால் பாருங்க, மனுஷனை பூமியில் வைத்தார். பிளேஸ் ஆஃப் ஆப்பரேஷன் இங்கே தான், இவன் செயல்படுகிற இடம் இங்கேயா இருக்குது இன்றைக்கு. ஆனால் வானத்தோடு சம்மந்தப்பட்டிருக்கிறான் அவன். அவன் உண்டாக்கும் போதே வெறும் பூமிக்கு மட்டும் சொந்தக்காரன் அவனை உண்டாக்கல கர்த்தர். எல்லா சிருஷ்டிப்புமே இவனுக்காக தான் இருந்து கொண்டிருக்கிறது. எல்லாமே தேவதூதர்கள் கூட, வானத்தில் இருக்க தேவதூதர்கள் கூட இவனுக்கு பணிவிடை செய்யறதுக்கு தானே இருக்கிறாங்க.
ரட்சிப்பை சுதந்தரித்துக் கொள்ள போகிற இவர்களுக்கு பணிவிடை செய்கிற ஆவிகளாக இருக்கிறார்கள். அப்ப பாருங்க, வானத்திலும் பூமியும் எல்லாவற்றையும் தேவன் இவனுக்காக தான் உண்டு பண்ணி வைத்தார் என்று வேதவசனம் போதிக்கிறது. முதல்ல இருந்து அப்படிதான். சூரியன், சந்திரன், நட்சத்திரம் எல்லாம் இவனுக்கு சொந்தம், எல்லாம் இவனுக்காக தான் இங்க ஜொலித்து கொண்டிருக்கிறது, இவனுக்காக தான் இயங்கி கொண்டிருக்கிறது. அதை வச்சு என்ன கத்தரை குளிர் காஞ்சிட்டு இருக்காங்க? கிடையாது. எல்லாம் மனுஷனுக்காக தான் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். இந்த பூமியில் இருக்கிற மனுஷன் அவ்வளவு முக்கியமானவன். பூமியில மட்டுமில்ல, வானத்திலும் இந்த மனுஷனாகிய இயேசுவுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருக்குள்ளே இருக்கிற நமக்கு, அவரோடு கூட உட்கார்ந்து இருக்கிற நமக்கு, தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்து இருக்கிற நமக்கும் வானத்திலும் பூமியிலும் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் யோசித்து பாருங்க. நீங்க வானத்திலும் பூமி, அப்பதான் விளங்கும். நீங்கள் பூமியிலே எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலே கட்டப்பட்டிருக்கும். நீங்கள் பூமியிலே எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். கொஞ்சம் யோசித்து பாருங்க. நான் எதை கட்டுறனோ அதுதான் பரலோகம் கட்டுகிறது, நான் எதை கட்டவிழ்க்கிறனோ பரலோகம் அதை கட்டவிழ்க்கிறது. எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, வானத்திலும் பூமியிலும் எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று வேத வசனம் சொல்லுகிறது. அப்ப மறுபடியும் எபிரேயர் 1ஆம் அதிகாரத்துக்கு போங்க. இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாயிருந்து, எல்லாரும் சொல்லுவோம், இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாய் இருந்து. அப்ப இந்த உயிர்த்தெழுந்த கிறிஸ்து பாவத்தை சுமந்து, பாவத்தின் நிமித்தம் அந்த கல்வாரி சிலுவையில் மரித்து, பாவத்தின் தண்டனை ஏற்றுக்கொண்டு பாதாளம் வரைக்கும் சென்ற இயேசு மறுபடியும் உயிரோடு எழுப்பப்பட்டு, மறுபடியும் பிறந்து, தேவனால் உயிர்ப்பிக்கப்பட்டு, தேவனுடைய நீதி அவருக்கு கொடுக்கப்பட்டு, மறுபடியும் அவர் எப்படி இருக்கிறார்? இப்போ மகிமையின் பிரகாசமும், பிரகாசம் இப்போ குறைஞ்சிடல, வேற மாதிரி ஆளா மாறிடல. அவர் மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாய் இருக்கிறார். மறுபடியும் அவர் தேவனுடைய சாயலின்படி, ரூபத்தின்படியும் மறுபடியும் அப்படியே முழுமையா அவர் இருக்கிறார் என்று வாசிக்கிறோம்.